ஹாய் ஹாலில் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன். இண்டக்ஷன் ஸ்டவ்வு அண்ட் ஆயில் டிஸ்பர் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம் அண்ட் ஓவன் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக மார்னிங் தான் குளித்து முடிச்சுட்டு துணியெல்லாம் துவச்சிட்டு கொஞ்சம் ஃபுல் டே தேர்ஸ்டே ரொட்டீன் வச்சுக்கோங்களேன். தேர்ஸ்டே தான் ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணிகிட்ருக்கேன். சாமி ரொம்ப க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி கிச்சன் மட்டும் க்ளீனாக எடுக்கிறேன். ஃபுல்லாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி ஃபுல்லாக இதை ஸ்டாண்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அது ஆயில் டிஸ்பர் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ரொம்ப ஆயில் வந்துகிட்டே இருந்தது. ஸோ அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஆக்சுவலாக அது நம்ம காயெல்லாம் வச்சு கட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து தான் நான் அப்படியே ஆயில் டிஸ்பரை வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். பட்டு கொஞ்சம் ஃப்யூச்சர், அதாவது கொஞ்சம் லாங் ஒரு இதில் நான் வேறு மாரி வாங்கலாம் ஆயில் டிஸ்பர் வைக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு இப்போத்துக்கு இது மட்டும் ரெடி பண்ணி க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் டீ எல்லாம் இப்படியே போடுறேன். ஸோ அதனால் டீ தூள் சர்க்கரையும் வாங்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஆயில் ஆர்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, வரலை. ஃபஸ்ட்லாம் ஒன் டேலேயே வந்துடும். இப்போல்லாம் 3 டே 4 டேஸ் ஆகுது. நான் அப்படியே கடையிலே ஒரு 1/2 லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் பாட்டிலெல்லாம் ஆயில் இல்லாமல் இருந்தது. இப்போ நாங்கள் 5 லிட்டர் வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டேன்னா ஒரு 3-4 மந்த் கூட வரும். லைட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் நான் ஆயில் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது கிடையாது. சப்பாத்திக்கு இந்த ஸ்ப்ரேலேயே சப்பாத்திக்கு ரெடி பண்ணிவிடுவேன். அண்ட் ஏதாச்சும் வேணால் சின்னதாக லைட்டாக யூஸ் பண்ணிக்குவேன். அப்பளம்லாம் கூட பொரிக்கிறது கிடையாது. ஸோ அதனால் நான் ஆயில் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு லாங்காக வருது. அண்ட் இதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சாமி ரூம் ரெடி பண்ணுவேன். அதுக்கப்புறம் வருவேன், மறுபடியும் கிச்சனுக்கு ரெடி பண்ணுவேன். இப்படியே போயிருந்தனால நான் சாமி ரூம் க்ளீன் பண்ணுறதை வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பண்டிகை பொங்கல் செய்யலாம். என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்தமாரி மாமா அட்மிட் பண்ண போகிறோம், மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன். ஸோ இருக்கிற டைமில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். மறுபடியும் மண்டே போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அட்மிட் ஆகிறதுக்காக. ஸோ அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பொங்கல் கூட செய்யலை, எப்பயாச்சும் சாமியை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு மேலே ஒன்று போடணும். ஸோ அது நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்த பிறகு நான் போடுறேன். அண்ட் மீஷோ ஆர்டரெல்லாம் வந்துச்சு. அது நெக்ஸ்ட்டு வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள். அங்கே வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஓவன் க்ளீன் பண்ணோம். இது நான் வாங்கினதுலேருந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கே தெரியும், ஏதோ ஒரு 2-3 தான் போட்டிருப்பேன், க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இப்போது வாங்கினதுலேருந்து நான் இப்போ தான் க்ளீன் பண்ணவே போகிறேன். ஜஸ்ட்டு மேலே மட்டும் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி க்ளீனாக துடைச்சிட்ருப்பேன். உள்ளே லைட்டாக அப்படியே இது பண்ணிவிடுவேன். க்ளீனாக டீப்பாக க்ளீன் பண்ணுறதுனா இப்போ தான் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டா கொஞ்சம் அதுக்கப்புறம் வேலை ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதனால் எனக்கு டைம் கிடைக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போதே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கையோட கையாக எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். மைக்ரோ ஓவனுக்கு எதையும் நான் யூஸ் பண்ணல. நம்ம ஜஸ்ட்டு கண்ணாடி க்ளீன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது ஒரு பாட்டிலில் ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு அதே நான் ஸ்ப்ரே பண்ணி நல்லா க்ளீனாக துடைச்சிக்கிட்டு அது க்ளீனாக ஆகிடுது. நம்ம மிரர் க்ளீன் பண்ணுறோம்ல, அதுதான். வேறு எதுவும் நான் எக்ஸ்ட்ராலாம் அதில் போடுறது கிடையாது. நம்ம லைட்டாக அதே போட்டோன்னா நிறைய நுரை அந்தமாரி எதுவும் வராது. கொஞ்சம் நல்லா க்ளீனாக அப்படி ஆயிடுது. ஸோ அதனால் எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு ஓவன் இது க்ளீன் பண்ணி முடிச்சதும் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிவிட்டேன். அதெல்லாம் நான் ஒன்றா க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் துடைச்சின்னு இன்றைக்கி பூரா அதான் வேலை சொல்லியிருந்தேன். துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு இருந்தேன். அந்த வீடு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இருக்கிற கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறமா தான் ஈவினிங் விளக்கு ஏற்றிடுவேன். ஸோ அதெல்லாம் எனக்கு வீடியோ எடுக்கலை. வெறும் கிச்சனில் இன்றைக்கி இதை மட்டும் க்ளீனிங் பண்ணுறது மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் இதெல்லாம் முடிச்சதும் சொல்லியிருந்தேன்ல, ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்கே முடிஞ்சால் என்னால் வீடியோ போடுறேன். ஆஸ்பத்திரியில் என்னென்ன பண்ணுறாங்க சொல்லி. ஆக்சுவலாக இன்னும் 2-3 இருக்குது. மாமாவுக்கு இசிஜியெல்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ லைட்டாக அப்படி எடுத்திருக்க வீடியோ முடிஞ்சால் போடுறேன். அது போடலாமா என்ன தெரியல. பரவாயில்ல, நம்மளது தானே சொல்லி நம்ம வீடியோவில் தானே போடுறோம். நான் போடுறேன். ஓகே, நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க. உள்ளே கிளாஸில் ரொம்ப இதுவாக இருந்தது. ஆக்சுவலாக கேக்கெல்லாம் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். பட் நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் எல்லாத்தையும் செய்யணும். எனக்கு ரொம்ப தெரியும் செய்கிறதுக்கு. பட் நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோவில் நிறைய வேலை இருக்குது. எனக்கு வெளியிலையும் வேலை, உள்ளேயும் வேலைன்றதுனால எனக்கு டைம் கிடைக்காம இதுவாக இருக்குது. ஸோ எப்போயாச்சும் டைம் கிடச்சின்னா நான் கேக்கெல்லாம் பண்ணுறேன்.
அப்புறம் சமைக்கிறதுல குக்கிங் வீடியோஸும் நெக்ஸ்ட்டு வரும். பட் இன்னும் கொஞ்சம் மாமாவுக்கு வந்து வெளியில் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் இந்த ஃபுல்லாக முடிஞ்சால் தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். அது வரைக்குமே எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸாகவே நான் இது பண்ணிகிட்ருப்பேன். வீடியோஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ப்ளீஸ் என்னோடய சப்ஸ்கிரைபருங்கெல்லாம் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் வீடியோஸும் போட்டுகிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த மிக்ஸியும் நான் க்ளீன் பண்ணேன். ஆக்சுவலாக மிக்ஸி க்ளீன் பண்ணும்போது வீடியோ எடுக்கல. சார்ஜ் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் போய் நான் மொபைலில் சார்ஜ் போட்டுட்டு இருந்தேன். மிக்ஸி க்ளீன் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல. எக்ஸ்ட்ரா பக்கத்தில் ஒரு சவுண்டு வாய்ஸ் கேட்குதுன்னா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. வெளியில் மாமா டிவி பார்த்துட்ருக்காங்க, ஃபிலிமு. ஸோ அந்த சவுண்டு தான் ஜாஸ்தி வச்சுட்டு கேட்டுனுக்கிறாரு. அவர் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கார். ஒரு வேலை எதுவும் செய்கிறதா இல்லை. அதனால் நான் அப்படியே இது பண்ணிவிட்டேன். நான் வந்து உள்ளே தான் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சது என்னோடய எடிட்டிங் எப்படி இருக்குது வீடியோஸு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இது மேலே க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டே இதுமாரி வச்சுட்டேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு முடிச்சிட்டேன். அண்ட் இதெல்லாம் உள்ளே கூட நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தால எல்லாம் வந்துருச்சு சொன்னேன். ஸோ அதுவும் அன்பாக்சிங் வீடியோ பண்ணுறேன். அது டைம் கிடைக்கும்போது அதுவும் கொஞ்சம் லேட்டாக வரும். ஓகேங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மீஷோவில் ப்ராடக்ட் எல்லாம் வாங்குறதெல்லாம் நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு இதுவும் மிரர் ஸ்ப்ரே வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கினேன். இதெல்லாம் நம்ம ஸ்க்ரப்பு அது இதெல்லாம் போட்டு தேய்க்க முடியாது இல்லையா, இண்டக்ஷன் ஸ்டவ்லாம். லைட்டாக மிரர் ஸ்ப்ரே பண்ணோன்னா அதுவே நல்லா க்ளீன் ஆகிடுது. நம்ம போல் அப்படி இப்படின்னா கொஞ்சம் நேரம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா இதாகிடும். க்ளீனாக துடைச்சி முடிச்சுட்டு நான் வந்து உள்ளே வச்சுட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் வெளியே தான் வச்சுட்டு இருந்தேன். இப்போ உள்ளே வச்சுட்டேன். வெளியில் வேலை செய்கிற டைமில் மட்டும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ உள்ளே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதுக்கு ஒரு க்ரீன் கலர் மேட் வாங்கி அதுவும் க்ளீனாக போட்டு அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் முடிஞ்சதும் சமைக்க போயிட்டேன். சமைக்கலை இன்றைக்கி. என்ன சமைக்கிறது வந்து அதுவும் நான் காமிக்கலை. எனக்கு இந்த வேலை மட்டும் போதும், இன்றைக்கி க்ளீனிங் வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை மட்டும் க்ளீனிங் வீடியோவாக போட்டு விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய சிங்க்கில் அதுக்கு கொஞ்சம் தண்ணியெல்லாம் அதில் வெளியில் வருது. ஸோ அதை கொஞ்சம் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணி நான் தண்ணி வெளியே லீக் ஆகாத மாரி அதுக்கும் வேறு வேலை இருக்குது. அதுவும் செஞ்சிட்ருக்கேன். அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸில் போடுறேன். இதுவே எனக்கு டைமிங் லாங்காக வேணாம், ஷார்ட்டாகவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாகவே யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். லாங் வீடியோ போடணும்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோ ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு தான் இருந்தேன். பட் லாங் வீடியோ அவ்வளோ போகலன்னு சொல்லிட்டு தான் நான் மறுபடியும் ஷார்ட்ஸே போட ஆரம்பிச்சிட்டேன். ஷார்ட்ஸாக இருந்தாலும் இது ஷார்ட்ஸாக இருந்தால் அது 1 ஹவர் ஷார்ட்ஸ் 1 மினிட் 3 மினிட்ஸ் அப்படி இருக்குது. பட் இது 8 மினிட்ஸ்ன்றதுனால லாங் வீடியோ டைம் இதில் தான் போய் சேரும். ஸோ அங்கே பார்க்குறவங்க எனக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இங்கே வந்து உப்பு ஜாடியெல்லாம் வைக்கிறேன்ல, ஸோ அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் கையோடு அப்படி சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். பட் உப்பு மிளகா பொடியெல்லாம் எடுக்கும்போது அது கொஞ்சம் சிந்தும் இல்லையா, ஸோ கீழெல்லாம் கொட்டும்போது நான் அதை டைம் க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ டைமிங்லேயே க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஓகே, கிச்சனில் சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அண்டு அரேஞ்சஸ் பண்ணிவிட்டேன். இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் மாரி ஒரு லீவ்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அதை அன்பாக்சிங் பண்ணும்போது பாருங்கள். அதெல்லாம் எங்கே வைக்கலான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு இடமா வைக்கிறேன். வேணால் இங்கே வைங்க, அவங்க வைங்க சொன்னீங்கன்னா ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய வீடியோ. ஃபுல் க்ளீனிங் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.